குறைந்தபட்சம் தங்களோடு இந்த சமுதாயத்துல பாதி அளவு இருக்கக்கூடிய பெண்களையே மதிக்க தெரியல அப்படின்னா அப்புறம் இவங்க எல்லாம் என்ன சமூக நீதியை பத்தி பேச போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னே தெரியலங்க. ஏதோ மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரியே அவர் சொல்றாரு. அது அப்படியே அன்கான்சியஸா வந்துட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த பெயர் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியலங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கனவு சொல்லுங்க, நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும். அவங்களுடைய உடலை வச்சு நான் பழங்களோடையோ அல்லது வேறு ஒரு பொருட்களோடையோ நான் உவமை காட்டி பேசுவேன் அப்படின்னு சொன்னா அப்போ இவங்க மூளைக்குள்ள என்ன ஓடுதுன்னா ஆணாதிக்க மனநிலை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுலயும் ஜெயலலிதா அம்மையார் தலைவியாக பொதுச் செயலாளராக இருந்த ஒரு கட்சியில இருந்தே இப்படி பேசுறாங்கன்னா மத்த கட்சிக்கு போனாங்கன்னா இவங்க எப்படி பேசுவாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அந்த ஒல்லியா இருக்குவார் அதுதான் முருங்கக்காய், இந்த குண்டா இருக்குவார் இந்த பிள்ளையெல்லாம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பூசணிக்காய்ங்கிறாங்களாம். இப்போ ஒரு பொது வெளிகள்ல இந்த அளவுக்கு ஒரு பெண்களை இவர் மோசமாக பேசுறார் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி கூட அந்த இலவசங்கள் அப்படின்ற பேர்ல எவ்வளவு பச்சையான ஒரு பேச்சை இவர் பேசியிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அப்பவே ஒண்ணும் நடக்கலையே. அப்போ அந்த கட்சி பாத்தீங்க அப்படின்னா இவங்களை தன்னுடைய கூட்டணியில இருக்கிறதுனால இவங்களை பாதுகாத்து 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 கொண்டு வருதே அப்படின்றது இன்னைக்கு ஏன் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி இந்த மாதிரி பேசுறவங்களை எல்லாம் வளர்த்து விடுது அப்படின்னு கேட்டா குடிமைய தன்னுடைய கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாம் வளர்த்து விட்டுட்டே இருக்கு. ஒண்ணு வேணாம், இந்த தேர்தலுக்கு அப்புறமா மீண்டும் இதே ஆட்சி வரப்போகுது. அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க இல்லையா, சர்ச்சை மிக்க பேச்சுகளை பேசி இருக்கக்கூடிய இவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்க. புதுசா வந்திருக்கிறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய பணத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் என்ன கொள்கை இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியல. குறைந்தபட்சம் தன்னுடைய மனைவியே பாதுகாக்க முடியாதவர்கள்லாம் இந்த மாநிலத்தை எப்படி பாதுகாக்க போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நாங்க ஆரம்பத்துல இருந்து 50% பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு முறை கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சிகளை எல்லாம் வச்சுட்டு அவங்க எல்லாம் தேர்தல் களத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதே ரொம்ப கேலிக்கு உரியதாக இருக்கின்றது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் மஞ்சுளா மேடம். வணக்கம். வணக்கம். அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் அண்மை காலமாக தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிட்டு வர்றாங்க. பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் பொதுவெளியில் மிகவும் சராசரியாக அவங்க அடுத்தடுத்த தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்துருப்போம் சமூக வலைதளங்கள்லையும் செய்திகள் வாயிலாகவும். தேர்தல் சமயம் திமுகவை விமர்சிக்கலாம், ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்கலாம், கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தேர்தலில் இவங்கெல்லாம் இப்ப கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்களுடைய நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான நிலை என்ன அப்படின்றது அவங்க சமூக ஊடகங்கள்ல மன்னிப்பு கேட்டதனுடைய வழியாகவே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்படிதான் நான் பாக்குறேன். ஒரு திராவிட கட்சி அப்படின்னு சொல்றாங்க. திராவிட கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் தங்களோடு இந்த சமுதாயத்துல பாதி அளவு இருக்கக்கூடிய பெண்களையே மதிக்க தெரியல அப்படின்னா அப்புறம் இவங்க எல்லாம் என்ன சமூக நீதியை பத்தி பேச போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அடித்தட்டுல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக என்ன குரல் கொடுக்க போறாங்க அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தாயினுடைய வழியாகத்தான் இந்த பூமிக்கே வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பெண்களை கூட நாங்க கௌரவிக்க மாட்டோம், அந்த பெண்களையே நாங்க தரக்குறைவா பேசுவோம். அப்படி அது சர்ச்சை கிளம்புச்சு அப்படின்னு சொன்னா மகளிர் அமைப்புகள்லாம் ஒரு வழக்கு தொடர்ற இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவரை தேர்தலையே நிக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படின்னு சொன்னா அது தெரியாம சொல்லிட்டேங்க. அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னே தெரியலங்க. ஏதோ மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரியே அவர் சொல்றாரு. அது அப்படியே அன்கான்சியஸா வந்துட்டே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அந்த பெயர் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியலங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க எல்லா கேள்வியும் வச்சீங்க இல்லையா, அதுல ஒரு கேள்வியை விட்டுட்டீங்க. என்னன்னா சாவர்கருடைய வாரிசுகள் இருக்கிறாங்களா, அதிமுகல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்காம நீங்க விட்டுட்டீங்க. சாவர்கருடைய வாரிசுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா வேகமா ஒரு கடிதத்தை எழுதி மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடக்குது.
அப்போ ஒரு சமூக மேடைகள்ல, ஒரு வெளி மேடைகள்ல, பொது மேடைகள்ல வந்து நீங்க பேசுறீங்கன்னா எந்த விதமான அந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு குறைந்தபட்சம், அதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எதுவுமே இல்லாம பேசி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இதனால வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி இவர் பேசிய சர்ச்சை பேச்சுகளையும் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அப்பவே கூட கிட்டத்தட்ட இன்னொரு கட்சிக்கு, அதாவது திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கிற மாதிரியே அவர் பேசினது எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ இவங்க எல்லாம் சரியான நிலைமையில இருந்தா பேசுறாங்களா, இல்ல உள்ளுக்குள்ள எதையாவது ஒண்ணு தள்ளிட்டு வந்து இந்த மாதிரி பேசுறாங்களா அப்படின்றதே எனக்கு புரியவே இல்லை. அப்ப இவங்களெல்லாம் எப்படி வந்து நம்ம தலைவர்னு நினைச்சு ஒரு தேர்தலை நிக்க வச்சு இவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம எப்படி வந்து அந்த பதவிக்கோ அல்லது அந்த அதிகாரத்துக்கோ கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இவங்களுடைய பேச்சு நமக்கு வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு சொல்லியிருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாற்றுத்திறனாளி, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த சொற்கள் என்பது வேற. பார்வையற்றவர்கள் அப்படின்றவங்கள நம்ம மோசமான ஒரு சொல்லால குறிப்பிட்டிருக்கோம். நடக்க முடியாம இருக்கக்கூடியவங்கள ஒரு மோசமான சொல்லால குறிப்பிட்டிருக்கோம். ஒரு நாளாவது அவங்களுக்கு வந்து வலிக்குமே, அவங்க இதனால பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சதே இல்லை, நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். அதுக்கப்புறமா தான் அந்த பெயர் மாற்றம் அப்படின்றது வருது. டாக்டர் கலைஞர் காலத்துல இப்படி வந்து இருக்கக்கூடியவங்களை எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. அப்போ அங்கேயே வந்து ஒரு தெளிவு, ஒரு அரசியல் அறிவு, ஒரு அரசியல் புரிதல் எல்லாமே வந்தாச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட நான் வந்து பெண்களை இப்படித்தான் பேசுவேன், அவங்களுடைய உடலை வச்சு நான் வந்து பழங்களோடையோ அல்லது வேறு ஒரு பொருட்களோடையோ வந்து நான் உவமை காட்டி பேசுவேன் அப்படின்னு சொன்னா, அப்போ இவங்க மூளைக்குள்ள என்ன ஓடுதுன்னா ஆணாதிக்க மனநிலை தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுலயும் ஜெயலலிதா அம்மையார் வந்து தலைவியாக பொதுச் செயலாளராக இருந்த ஒரு கட்சியில இருந்தே இப்படி பேசுறாங்கன்னா மத்த கட்சிக்கு போனாங்கன்னா இவங்க எப்படி பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மேடம், இப்போ தேர்தலில் இவர் சிக்கலின்றி போட்டியிட முடியுமா? சட்ட வழிவகைகள் என்ன சொல்லுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இப்படி ஒரு வார்த்தை தெரியாம என்னை அறியாமல் வந்து விட்டது என்று அவர் சொல்றாரு. ஆனால் அவருடைய பேச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப தெளிவாவே பயன்படுத்துறாரு. இன்டென்ஷனாவே பயன்படுத்துவது போலதான் நமக்கு வந்து தெரிய வருது. அப்போ சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை? 6 மாதங்கள், சரியா 6 மாதங்களுக்கு முன்னதாக நீங்க சொன்னது போல இதே சி.வி. சண்முகம் அவர்கள் இதே போல ஒரு பெண்களை குறித்து ஒரு இழிவான ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார். நம்முடைய தமிழக அரசும் பெரிதாக அவர் மீது நடவடிக்கை எடுத்தது மாதிரி நமக்கு தெரியல. இப்போ மூவிங் ஃபார்வர்ட், இப்போ மீண்டும் திமுக ஆட்சி அமைகிறது என்றால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதற்கு முன்னதாக தேர்தலில் இவர் சிக்கலின்றி போட்டியிட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்குதான் மகளிர் அமைப்புகள் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து போராட்டங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப மோசமானதாக இருக்கு. ஏன்னா இவங்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அந்த கட்சிக்கு பெண்களை பற்றிய ஒரு பார்வை என்னவா இருக்கு, அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் பெண்களை என்னவா பயன்படுத்துறாங்க இப்படின்றத நினைச்சு பார்த்தாலே அருவருப்பா இருக்கு நமக்கு. அப்போ இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சி இருக்கு இல்லையா, இவங்க கூட்டணியில இருக்கிறாங்களா இல்ல அதுல வந்து இவங்க வந்து சேர்ந்து இருக்கிறாங்களா இப்படின்ற ஒரு சர்ச்சையே இன்னைக்கு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சூழல்ல அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி, அதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது பேரு, ஆனா வெளியில வேற ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. அது நம்மள இப்போ வந்து சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு பேர் இருக்கு. அப்போ இந்த கட்சி தான் இவங்க பேசுறதுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா, இவங்க இத பேசலாமா பேசக்கூடாதா, இவங்க பேசிட்டு நிம்மதியா வீட்டுக்கு போக முடியுமா போக முடியாதா, இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய அவமானம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பொது வெளிகள்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்களை இவர் வந்து மோசமாக பேசுறார் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி கூட அந்த இலவசங்கள் அப்படின்ற பேர்ல எவ்வளவு கொச்சையான ஒரு பேச்சை வந்து இவர் பேசியிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அப்பவே ஒண்ணும் நடக்கலையே. அப்போ அந்த கட்சி பாத்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து தன்னுடைய கூட்டணியில இருக்கிறதுனால இவங்களை வந்து பாதுகாத்து 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 கொண்டு வருதே அப்படின்றது இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு வந்து மறுபடியும் திமுக வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதற்கு வந்து இந்த பூனைக்கு மணி கட்டணுமா? அப்போ பொது வெளிகள்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பெண்களே கிடையாதா? அப்போ ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பெண்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு என்ன இருக்கு?
இன்னைக்கு அதற்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இல்ல ஆனா இப்போ என்ன இருக்கக்கூடிய அரசு காபந்து சர்க்காரு தமிழ்நாடு அரசின் கீழ் இந்த காவல்துறை வராது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ற கட்டுப்பாட்டிற்கு போய்விடும் ம், என்ற ம். கருத்தெல்லாம் கூறப்படுகிறது. அதுக்காக தான் சொல்றேன் இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த மாதிரி நபர்களை எல்லாம் வளர்த்து 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 விடுது. இந்த மாதிரி நபர்களை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கு. ஏன்னா அவங்க குடுமி என் கையில. நாளை பின்ன அவங்க ஏதாவது மாத்தி பேசுறாங்க, இல்ல இந்த கூட்டணியில இருந்து வெளியில புறப்பட்டு வராங்க அப்படின்னா, உன் குடிமை என் கையில, உன் குடிமை என் கையில அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் வளர்த்து விடுவதை நம்ம பாக்குறோம். இப்ப இந்த சூழல்ல இன்னைக்கு திமுகவினுடைய கட்டுப்பாட்டுல அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்ல. அப்போ எப்படி நம்ம இதற்கு தண்டனையோ அல்லது நடவடிக்கையோ எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். அப்போ உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள், மகளிர் ஆணையம்லாம் என்ன பண்ணுது சொல்லுங்களேன். மகளிர் ஆணையம் எதுக்கு வச்சிருக்கோம்? மகளிருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அரசியலை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அது முன்னாடி நிக்கணும் இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு, அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குள்ளேயே நம்ம சுத்தி 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 மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் அப்போ ஒடுக்கப்பட்ட அவங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட சாதியினராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான நியாயம் இதுவரைக்கும் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கு. இந்த சூழல்ல தான் இப்படியான ஒரு கட்சியோட நம்ம கூட்டணி வைக்கணுமா வைக்க கூடாதா அப்படின்றத இந்த மண்ணுல உற்பத்தியான அதிமுக கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லாட்டி எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நமக்கு என்னங்க? அது அந்த ரெண்டு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆனா ஏன் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே இது சரியா வருமா, இது வெற்றி கூட்டணியா, இது டப்பா கூட்டணியா அப்படின்னு நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நம்ம கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கான கட்சி இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த மண்ணினுடைய மக்களின் பாதுகாப்புக்காக, இந்த மண்ணினுடைய மக்களின் நலனுக்காக, குறைந்தபட்சம் இந்த மண்ணினுடைய மக்களின் கல்விக்காவது அந்த நிதி உதவி பண்ணிருக்கான்னு கேட்டா இல்லையே. அதனாலதான் இந்த கூட்டணி கட்சியை பத்தி நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய விமர்சனத்தை வைக்கிறோம். இல்லாட்டி இந்த விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. குறைந்தபட்சம் நமக்கு என்னங்க உரிமை இருக்கு? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்குது, நமக்கு என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சி இப்படியான மாநிலத்திற்கு மிக மோசமான ஒரு கொள்கைகளை வரையறுத்து கொண்டு இருக்குதே, அதோட இருக்கிறாங்களே அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஏன் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி இந்த மாதிரி பேசுறவங்களை எல்லாம் வளர்த்து விடுது அப்படின்னு கேட்டா, குடிமைய தன்னுடைய கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இது எல்லாம் வளர்த்து விட்டுட்டே இருக்கு. ஒண்ணு வேணாம், இந்த தேர்தலுக்கு அப்புறமா மீண்டும் இதே ஆட்சி வரப்போகுது. அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க இல்லையா, சர்ச்சை மிக்க பேச்சுகளை பேசி இருக்கக்கூடிய இவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்க. அப்பவும் நாம இதே மாதிரி விவாதிக்கலாம். மேம், ஆனா இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கிறது இது ஒரு அரசியல் பழிவாங்கலோ, ஒரு காழ்ப்பு உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு செயலாக அது விமர்சனத்துக்கு உள்ளாகாதா? மீண்டும் நாங்க ஆட்சி வந்தா உன்னை தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரெட்டனிங்கா தானே இந்த தொனி இருக்கு. இது மீண்டும் ஆட்சிக்கு வந்தா திமுக அரசு அல்லது திமுக கட்சி இதை செய்ய போகுதுன்னு சொல்லல. நீங்க கூட்டணியில இருக்கீங்க இல்லையா, அந்த கட்சியே உங்களை முடிச்சு போட்டுரும். அதுலயும் காங்கிரஸும் திமுகவும் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா முதல்வர் வெளியில இப்படி ஒரு செய்கையை காட்டினார், அத்தோட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா. உண்மையிலேயே அந்த முடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய கட்சி எது அப்படின்னு கேட்டா பாஜக தான். அதனால இந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அஇஅதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப நம்ம ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனுவை போட்டு அஇஅதிமுக எங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் வரப்போகுது. அதனால இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா முதல் கட்டமாக பாஜக செய்யக்கூடிய வேலை என்னன்னா, இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுகளை பேசினவங்களுக்கு எல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், இல்ல தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். திமுக இவங்களுக்கு தண்டனை வழங்குதா, நடவடிக்கை எடுக்குதா அப்படின்றது வேற. அதுக்கு முன்னாடியே பாஜக இப்படியான ஒரு செக் வைப்பதற்கு தயாராக இருக்கின்றது அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். மேம், இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கோணத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறையாக இருக்கட்டும், ஆபாச பேச்சுக்களாக இருக்கட்டும், ஆண் ஆதிக்கம் சிந்தனை கொண்டவர்கள் தான் இவ்வாறு செய்ய முடியும்னு ஆரம்பத்துல நீங்க கோரிட்டு காமிச்சீங்க.
அதற்கு கட்சியோ, மதமோ, இனமோ வந்து ஒரு பேதமின்றி தானே வந்து நடக்குது இந்த விவகாரம். உதாரணத்துக்கு திமுகவினுடைய அமைச்சர்களே பெண்களை வந்து எந்த அளவுக்கு இழிவாக பேசினாங்க கடந்த காலத்துல. திண்டுக்கல் சரி. ஐலியோனி பிரதமரே தமிழகத்திற்கு வரும்போது சுட்டிக்காட்டினார். மிகச் சமீபமாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள், அவர் சர்ச்சையில் பேசி பிறகு அவர் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டு மீண்டும் கட்சியிலிருந்து பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு. இந்த மாதிரி திமுகவிலேயே பலரும் வந்து பெண்களுக்கு எதிராக வன்முறையில ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆபாச பேச்சுக்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சுட்டிக்காட்டப்படுதுல்ல. அம்மையார் ஜெயலலிதாவுக்கே சட்டமன்றத்திலே என்ன நடந்துச்சுங்கிற அளவுக்குலாம் பேசுறாங்க இல்லையா? அப்போ அப்போ இதுக்கு வந்து யார் செய்தார்கள்? அந்த குற்றம் செய்த நபர்ல மட்டும் தானே சுட்டிக்காட்டுவது சரி. பாஜகவும் அந்த ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க சொன்னது போல பாஜகவுக்கு ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்னு மாரி சொன்னீங்க. அப்ப பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த கட்சிக்குமே அந்த சாயம் பூசுறது, ஒட்டுமொத்த அந்த குழுக்கே சாயம் பூசுறதுங்கிறது சரியா அது உண்டா? சரி. இது ரொம்ப நல்ல கேள்வி. நான் இத முற்றிலுமாக ஏத்துக்கிறேன். இதுல எந்த விதமான தவறும் நான் சொல்லவே இல்ல. இப்போ நீங்க ஒரு சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. மனிதன் எல்லா நாடுகள்லயும் எல்லா உலகம் முழுக்க பரவி இருக்கிறான். அதனால எங்க தவறு நடந்தாலும் அது வந்து இந்த கட்சியை சார்ந்தவங்க தான் அப்படின்னு குறிப்பிடுறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற ரீதியில நீங்க கேள்வி கேட்கறீங்க. நான் இதை வந்து வரவேற்கிறேன், வாஸ்தவம் தான். இப்ப திமுகவுல இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் அல்லது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சில நேரம் வந்து பேசும் பொழுது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில அமையுதே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்போ கட்சியை தாண்டி இந்த மாதிரி எல்லாமே நடக்குது தானே அப்படின்னு நான் ஏத்துக்கிறேங்க. மனிதன் தானே, அவங்களும் வந்துட்டு ரொம்ப வருஷமா ஆணாதிக்க சமுதாயத்தால தான் வளர்க்கப்பட்டவர்கள். அதனால அவங்க வந்து பேசிட்டாங்க. பேசினதுக்கு அப்புறமா நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது சரியான கட்சி. நடவடிக்கையே எடுக்கப்படல, அந்த மாதிரி சர்ச்சை பேச்சு பேசினவங்க இல்ல மோசமாக நடந்து கொண்டவர்களை அந்த கட்சி காப்பாத்துதுன்னு சொன்னா அந்த கட்சியை பத்தி நான் சொல்ல வரலங்க. அதை வந்து மக்களே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ திமுகவுல பெண்களை பற்றி, அதாவது மகளிர் உரிமை தொகை வரக்கூடிய அந்த பெண்களை பற்றி நீங்க எல்லாம் இன்னைக்கு பிரகாசமா இருக்கீங்களே, உங்களுடைய முகத்துல எல்லாம் நல்ல ஒரு கிரீம் போட்ட மாதிரி இருக்கே அப்படின்லாம் வந்து அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய அந்த பொறுப்பு அப்படின்றதெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. இதுவே பாஜகவுல அப்படியான ஒரு நிலைப்பாடு நடந்ததா? பிரிஜ் பூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் உலகம் முழுக்க எதிரொலிச்சதே. அதுவும் யார் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வீராங்கனைகள். அதுலயும் எப்படிப்பட்ட வீராங்கனைகள்? இந்த தேசத்தினுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகள். அவங்க வந்து சொல்றாங்க பாலியல், அதுல எந்த குற்றச்சாட்டும் இல்ல, பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டு. அப்படி வச்சதுக்கு அப்புறமா கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் அதே பதவியிலே தொடர்றாரு. ரொம்ப மோசமான விளைவுகளுக்கு போராட்டத்துக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு தெரிந்த ஒரு நபர் மீண்டும் அந்த விளையாட்டுத்துறைக்குள்ள ஒரு தலைவரா வராரு அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள், ஆண்கள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கலாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையா? அப்ப நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நியாயத்தோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல நான் உங்களுக்கு முட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க நியாயத்தை பத்தி கவலையே படாம, குறிப்பாக இவங்க பில்கிஸ் பானு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் திடீர்னு விடுதலையாகி வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு தேச கொடிய வந்து போர்த்தி அவங்களுக்கு அவ்வளவு தூரம் மரியாதை நடக்குது அப்படின்னா இதெல்லாம் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அதே மாதிரிதான் அஇஅதிமுகவுல இப்படி ஒரு சர்ச்சை பேச்சு நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து அந்த தலைமை ஏதாவது ஒரு கண்டனம் கொடுக்கணும் இல்லையா? கண்டன அறிக்கை கொடுத்திருக்கணும், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும், இல்ல கூப்பிட்டு ஒரு வார்னிங்காவது கொடுத்திருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? பெண்களை அப்படித்தான் அந்த கட்சியில மதிக்கிறாங்க போல இருக்கு. இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சீங்க, என்னன்னா ஜெயலலிதா அம்மையாரையே சட்டமன்றத்துக்குள்ள மோசமாக நடத்தினாங்கன்னு. அது உண்மையா? பல காலமாக இந்த பொய்யை இந்த ஊடகத்துல நம்ம சொல்லிட்டே வரோம். அது உண்மையே கிடையாது. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பெண், அதுலயும் வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய ஆடைகளை புடிச்சு இழுத்தாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான குற்றச்சாட்டு. அப்போ அந்த ஒரு பெண்ணை தவிர வேற யாருக்குமே பெண் அப்படின்ற ஒரு சிந்தனையே இல்லையா? மகளிரை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்றதே இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு தான் அங்க வருது. அப்போ தமிழ்நாட்டுக்கு போனா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்றதுதான் இந்த
செய்தியின் வழியாக நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. திமுகவின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டையும் வைக்க முடியாத ஒரு சூழல்ல, திமுகவினுடைய வாயை அடைக்க முடியாத ஒரு நேரத்துல கடைசியாக ஒரு பெண் எடுக்கக்கூடிய அந்த துருப்பு சீட்டு எது அப்படின்னு கேட்டா பாலியல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு. அந்த மாதிரி தான் இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஊடகங்கள்ல, இந்த வலைத்தளங்கள்ல சுத்தி 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 வருதே தவிர இதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. இதை நான் சொல்லல, பிரபல பத்திரிகை இருக்கக்கூடிய நக்கீரன் கோபால் அவர்களே இதை வந்து வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதனால தொடர்ச்சியாக ஒரே பொய்ய சொல்லிட்டே இருந்தோம்னா ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்புவதற்கு இந்த சமுதாயம் தயாராகிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். அதனால சட்டமன்றத்துல அப்படியான ஒரு இழிநிலை ஒரு தமிழ் பெண்ணுக்கு நடக்கவே இல்லை. அப்படி ஒரு சூழல் நடக்காது, இனிமேல் நடக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னா திராவிட கட்சிகளைத்தான் நாம் கொண்டு வர வேண்டும். திராவிட சிந்தனை இருக்கக்கூடிய திராவிட கட்சி. ஏன்னா திராவிட கட்சி அப்படின்னு சொன்னா அஇஅதிமுக கூட திராவிட கட்சி தான் சொல்லுவாங்க. ஆனா இது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறி போயிடுச்சு அப்படின்றது வேற விஷயம். அதனால திராவிட சிந்தனை கொண்ட கட்சிகள் தான் தமிழ்நாட்டுல வரணும். அப்படி வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்கும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ களத்துல இது எப்படி எதிரொலிக்கும்? தேர்தல் சமயத்துல இப்போ மகளிரை அதாவது மகளிருக்கான பல எம்பவர்மெண்ட்டுக்கு இந்த திமுக அரசு பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, இது மாதிரியான பல விஷயங்கள். ஸோ புதிதாக இப்போ கோடைகால சிறப்பு நிதியும் வந்து இனி ஆண்டு கொடுப்போம் அப்படின்றாங்க. பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. மகளிர் ஓட்டு இந்த முறை கணிசமாக திமுகவுக்கு செல்லும் என்ற ஒரு கருத்து ஒரு பொதுவெளியில் இருக்கக்கூடிய நிலையில் மகளிரை எரிச்சலூட்டும் விதமாக, அவர்களை துன்புறுத்தும் விதமாக இப்படி ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கார் என்றால் களத்துல எப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? இந்த விவகாரத்துல உங்களுடைய நிறைவான கருத்து. இப்ப நான் சொல்ல போறது வந்து ரொம்ப மிகைப்படுத்தி இருக்கிற மாதிரி கூட நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை இதுதான். பெண்கள் தங்களுடைய நலன் சார்ந்து எதை நோக்கி போக வேண்டும் அப்படின்ற முடிவை அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க. மகளிர் உரிமை தொகையாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், அடுத்தது வந்து பல்வேறு தாயுமானவர் திட்டத்துல இருந்து பல்வேறு திட்டங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத வெட்டி பேச்சுகளையோ தேவையில்லாத வீண் செயல்பாடுகளையோ நம்ம வந்து போகவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அவங்க தங்களுடைய வேலையை நோக்கி, தங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ தேர்தலுக்குள்ள வேற வேற கட்சிகள் இருப்பதாக, 4 முனை போட்டிகள் நடக்க இருப்பதாக எல்லாம் ஊடகங்கள் சொல்லுது. எனக்கு அதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் 26 தேர்தல் என்பது திமுகவுக்கு மட்டும்தான் நடக்குது. மற்ற கட்சிகள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த தேர்தலுடைய முடிவுல உங்களுக்கே புரிஞ்சிடும். மற்ற கட்சிகள் எல்லாமே வாஷ்ட் அவுட் அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்கு. ஏன்னா எந்த கட்சிக்குமே தன்னுடைய சாதனையை சொல்ற அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. பெண்களினுடைய இப்போ திமுகவுல ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அதை விட நான் 1000 ரூபாய் கூடுதலா கொடுப்பேன், இல்ல 1500 ரூபாய் கூடுதலா கொடுப்பேன், இங்க வந்து பெண்களுக்கு திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க ஆண்களுக்கும் நான் வந்துட்டு பேருந்தை வந்து இலவசமா விடுவேன் அப்படின்னு சொன்னா இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? யார் பாதிக்கப்பட்டவங்க? ரொம்ப வருஷமாக, பல வருஷமாக தலைமை பொறுப்புல இருந்த பெண்கள் இன்னைக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு வர முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கை தூக்கி விட்டு மேல கொண்டு வரணுமா, இல்ல ரொம்ப வருஷமா அடிச்சு புடுங்கி மேல இருக்கக்கூடிய ஆண்களை கை தூக்கி மேல கொண்டு வரணுமா? இந்த ஒரு புரிதலாவது இருக்காங்க. இப்படி எந்த புரிதலுமே இல்லாத கட்சிகள்லாம் களத்துல நிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. என்னால எப்படி சிரிக்காம பேசுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் 26 தேர்தல் என்பது திமுகவுக்கு மட்டும்தான். திமுகவுல இருக்கிறவங்க தான் மறுபடியும் எதிர்கட்சியா வருவாங்களா என்ன அப்படின்றது கூட தெரியல. இல்ல எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசாட்சி அப்படின்றது 26ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால மற்ற கட்சிகள் தங்களுடைய கூட்டணியின் காரணமாக தங்களுடைய வலிமையை இழந்தவர்கள், அடுத்தது வந்து நான் புதுசா வந்திருக்கிறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய பணத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் என்ன கொள்கை இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியல.
குறைந்தபட்சம் தன்னுடைய மனைவியே பாதுகாக்க முடியாதவர்கள்லாம் இந்த மாநிலத்தை எப்படி பாதுகாக்க போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நாங்க ஆரம்பத்துல இருந்து 50% பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு முறை கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து தேர்தல் களத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதே ரொம்ப கேலிக்கு உரியதாக இருக்கின்றது. அதனால 26 தேர்தல் என்பது திமுக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நான் பாக்குறேன். நிச்சயமா மேம், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.